அவள் சிறப்பு எங்களுக்கு குழந்த குட்டி வேணும், கையால் சுகம் வேணும், நல்லபடியாக இருக்கணும் முடியுதா, பிள்ளை ஊட்டி பேரம் பேத்தி மக்களுக்கு கொடுக்கணும். அதை நாடித்தான் இன்றைக்கி வந்திருக்கேன். இந்த மீனாட்சி வந்து எப்பயுமே வந்து பசுமலைக்கும் யானைமலைக்கும் ரொம்ப டச் உண்டு. மீனாட்சி துஷ்டசக்தி உள்ளவங்க வந்து பசுமலைக்கும் யானைமலைக்கும் நாகமலைக்கும். தமிழகத்தின் ஒரு முக்கிய முத்திரையாக திகழ்கின்றது மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவில். இந்த கோவிலால் மதுரையும் மதுரைக்காரர்கள் மட்டுமல்லாமல் தமிழகத்தை தாண்டி இந்தியாவே பெருமை கொள்ளும் பல சிறப்பம்சங்களை கொண்டுள்ளது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்டது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தமிழகத்தின் ஒரு முக்கிய முத்திரையாக திகழ்கின்றது. இந்த கோவிலால் மதுரையும் மதுரைக்காரர்கள் மட்டுமில்லாமல் தமிழகத்தை தாண்டி இந்தியாவே பெருமை கொள்ளும் பல சிறப்பம்சங்களை கொண்டுள்ளது. தமிழகத்தின் ஒரு மிக முக்கிய முத்திரையாக மதுரை மீனாட்சி அம்மன் திகழ்கின்றது. தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க வைக்கும் மதுரை சித்திரை திருவிழா. சித்திரை திருவிழாவில் மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம், பட்டாபிஷேகம், திருத்தேர் பவனி புகழ்பெற்றவை. நவராத்திரி, ஆவணி மூல திருவிழா, தை தெப்ப திருவிழா, ஆடிப்புறம் என பல்வேறு விசேஷ நாட்களில் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. தாயே மீனாட்சி, நல்லபடியாக சோத்தை தரணும் மீனா, உடனே நாடி வந்திருக்கோம். ஏழை மக்கள் நல்லபடியாக பார்க்கணும் மேடம். மீனாட்சி தாயே மீனா, மருத மீனாட்சி, தங்க மீனாட்சி தாயே, பராசக்தி மீனா, தமிழ்நாடு இந்தியா நாடு பூரா உன்னைய காத்திருக்கோம் மீனா, எங்களுக்கு நல்ல சோத்தை கொடு, உன்னைய நாடி வந்திருக்கோம். எல்லாம் கொடி ஏற்று பாரு மீனா தாயே, பராசக்தி தாயே, பராசக்தி அம்மா. சக்கானவன் சக்கானவன் நான் சின்ன பிள்ளையிலேருந்து வருவேன் சார். என்ன சார் சிறப்பா? அவள் சிறப்பு எங்களுக்கு குழந்த குட்டி வேணும், கையால் சுகம் வேணும், நல்லபடியாக இருக்கணும் முடியுதா, பிள்ளை ஊட்டி பேரம் பேத்தி மக்களுக்கு கொடுக்கணும். அதை நாடித்தான் இன்றைக்கி வந்திருக்கேன். என் மக்கள் 2 பேர்த்துக்கு மகன் 2 பேர்த்துக்கு கல்யாணம் முடிச்சுட்டேன். 2 வருஷம் ஆச்சு. குழந்தைக்காகத்தே நான் நாடி வந்திருக்கேன். இந்த சொக்குத்தி மீனாட்சி சிவன்கிட்ட பெருமாளுக்கு நான் நாடி வந்திருக்கேன். எனக்கு நல்ல சோத்தை கொடுக்கணும். நான் வந்து கோயில் முளைப்பாரி வேலையெல்லாம் பார்ப்பேன். எல்லா கோயிலுக்குமே போய் வருவேன். எல்லா ஊருமே கூப்பிடுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு என்னால் என்ன முடியுமோ அதை கண்டிப்பாக நல்ல முறையில் செய்வேன். இந்த மீனாட்சி வந்து எப்பயுமே வந்து பசுமலைக்கும் யானைமலைக்கும் ரொம்ப டச் உண்டு. அது இப்போ உள்ளவங்க, முதல்ல உள்ளவங்க, என்கிட்ட பெரியவங்க, ரொம்ப வயசானவங்க சொல்லியிருக்காங்க. மீனாட்சி வந்து எப்பயுமே பசுமலையில் வந்து மீனாட்சி துஷ்டசக்தி உள்ளவங்க வந்து பசுமலைக்கும் யானைமலைக்கும் நாகமலைக்கும் 3 இடத்துலையுமே இதுக்கு பவர் ஜாஸ்தியான இடம். ஆனால் இந்த 4 மாசி வீதியில் ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 10 கிலோமீட்டர் வரை அந்த வேகங்கள், அந்த விவேகங்கள் நிறையா இருக்கும். அதுலேயும் மதுரை மீனாட்சி பெண்ணாக பிறக்கிற பிள்ளைகளுக்கு பூராமே ரொம்ப விவேகம் நிறையா இருக்கும். ரொம்ப விவேகம் நிறையா இருக்கும். நான் வர்றது இப்போ முதல்ல அதிகமான வர்றது 10 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ அதிகமாக இப்போ வர்றது 10 வருஷம் டெய்லி வராமல் இருக்கும். நான் எனக்கு தெரிஞ்ச 30 வருஷமாக நான் இங்கே இருக்கேன். அதிகம் அளவுக்கு நான் அதிகமாக இப்போ வர்றது 10-15 வருஷமாக ரொம்ப டெய்லி வராமல் இருக்க மாட்டேன். என்ன காரணம்னா, மீனாட்சி வாசலை மிதிச்சிட்டு போனாதே எல்லாமே சிறப்பு ஓரளவுக்கு இருக்குது. நல்லா ஒரு இதாக இருக்கும். வருஷத்தில் 365 நாள் திருவிழா ஓவராக இருக்கும். ஆனால் அந்த 3 மாதம் அதிகமான கூட்டமும் இருக்கும், அதிகமான திருவிழாவும் இருக்கும். ரொம்ப சிறப்பாக இருக்கும் எதுலேயுமே.